கம்பன் கழகம் நடத்தும் 50வது பொன் பெருவிழாவில் கீழே பெட்டி வச்சிருக்காங்க. இந்த கம்பன் கழகம் நடத்தும் 50வது பொன் பெருவிழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த எமது கல்லூரிக்கும் கம்பன் கழகத்திற்கும் நன்றி தெரிவித்து அவையை வணங்கி அவையோரையும் வணங்கி மேடையில் ஜொலிக்கும் நடுவர் அவர்களையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். எதிரணியில எனக்கு முன்னாடி புவனேஸ்வரி அக்கா சொன்னாங்க, ராவணன் தான் துணிச்சலுக்கு எடுத்துக்காட்டுன்னு. ராவணன் என்னதான் துணிச்சலா இருந்தாலும் அவர் ஸ்ரீராமனால தானே கொல்லப்பட்டாரு. ஸ்ரீராமனே ஒரு பணிவுக்கான எடுத்துக்காட்டு தானங்க ஐயா. இந்த இடத்துல என்னங்க ஐயா துணிச்சல் வந்தது? என்னதான் அவங்க துணிச்சல்னு சொன்னாலும் துணிச்சலோட ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டான் அப்படின்னு அவங்களால யாரையுமே சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் எந்த இடத்துலையுமே பணிஞ்சு போகாம நான் துணிச்சலோட இருந்துட்டேன்னு ஏன் எதிரணியிலே சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தராலும் முடியாது. இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில பணிஞ்சு போனதே இல்லைன்னு யாராலையுமே வாழ முடியாது. அப்படி கம்பராமாயணத்துல துணிச்சலால திறமை அடைஞ்சவங்களை விட பணிவினால பெருமை அடைஞ்சவங்களே அதிகம். அப்படி பணிவினால பெருமை அடைஞ்சவங்கள என்ன ஈர்த்தவங்க தான் இந்த 2 பேரு, ராமனும் குகனும். பணிவுக்கே பேர் போனவர் ராமன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராமனுடைய பணிவை 1-2 விஷயத்துல நம்மளால அளவிட முடியாது. ராமனுடைய பணிவுல சிறந்த பணிவு எது தெரியுமா? தான் தந்தை தசரதன் தன்னுடைய சிற்றனைக்கு கொடுத்திருப்ப வாக்க காப்பாத்துறதுக்காக வனவாசம் போயிருப்பாரு. அதை கம்பர் அவர் வரியில சொல்லியிருப்பாரு பாருங்க. ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கருந்தவம் மேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7-2 ஆண்டின் வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அதுக்கு ராமன் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? மன்னவன் நும்பணி ஆகில் மன்னவன் பணி என்று ஆகில் நும்பணி மறுப்பேனோன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு என்ன தெரியுமாங்க ஐயா பொருள்? மன்னவன் சொல்லாட்டியும் நீங்க சொன்னதை நான் மறுப்பேனோன்னு சொல்லி காட்டுக்கு போயிருப்பாரு ராமன். இது ஒரு விஷயம் மட்டும் ராமனுடைய பணிவை சொல்லிட முடியுமா? ஜடாயுவோட ஈமச்சடங்குல ஜடாயுவுக்கு தான் தந்தைன்னு பட்டம் கொடுத்து மகனா இருந்து பணிவோட இறுதி சடங்கு செஞ்சிருப்பாரு. இதுவும் ராமனுடைய பணிவை எடுத்துக்காட்டும். இது மட்டும் இல்லாம ராவணனோட போரிட்டு ராவணன் உயிர் நீத்தப்போ கூட பணிவுடன் இவருக்கு இறுதி சடங்கை செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்படி நம்ம ராமனுடைய பணிவை சொல்லிக்கிட்டே போகலாம். ராமனிடம் என்ன இல்லைங்கய்யா? பணிவு வீரம் இல்லையா? துணிச்சல் இல்லையா? திறமை இல்லையா? இல்லை வேற என்னதான் இல்லை? ஏன் அரசாட்சி கூட இருந்தது. ஆனா அது எல்லாத்தையும் விட அவரிடம் பணிவு இருந்தது. அதனாலதான் அவர் பெருமை அடைஞ்சாரு. அதை விட நம்ம அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, ராமன் மட்டும் அன்னைக்கு கைகேயிடம் நான் போக மாட்டேன், எனக்கு துணிச்சலோட இந்த அரசாட்சி வேணும்னு சொல்லியிருந்தா அவரை நம்ம இந்த அளவுக்கு பெருமையா பேசியிருப்போமா? சொல்லுங்க. நான் இங்க ராமனை மட்டும் பத்தி பேச வரல. ராமன் பணிவுக்கே பேர் போனவர்னா அவரிடமும் பணிவை காட்டி அவர் மனசை ஜெயிச்சவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் குகன். குகன் முதல் முறையா ராமனை பார்த்தப்போ என்ன தெரியுமாங்க நடந்தது? அப்போ குகன் முதல் முறையா ராமனை பார்த்தப்போ குகன் தன்னுடைய தலைமுடி கீழே படியுமாறு குனிஞ்சு உடலை வளைச்சு வாயை மூடி ராமனை பணிவோடு வணங்கியிருப்பாரு. அதையும் கம்பர் சொல்றாரு பாருங்க. அதை கம்பர் சொல்லி இருப்பாரு பாருங்க. கரிய தலைமுடி அதுக்கப்புறம் ராமனை பார்க்க போகும்போது குகன் சொல்லி இருப்பாரு. குகன் தேனையும் மீனையும் கொண்டுட்டு போயிருப்பாரு. அப்ப ராமன் அசைவம் சாப்பிடாத ராமன் கூட குகனுடைய பண்புக்காகவும் பணிவுக்காகவும் அதை ஏத்துக்கிட்டு இருப்பாரு. இல்ல இதுக்கு மேல வேற என்னங்கய்யா பணிவை காட்ட முடியும்? குகன் பணிவுனால ராமனுடைய மனசை மட்டும் இல்ல சகோதரன்கிற பட்டத்தையுமே ஜெயிச்சிருப்பாரு. இதுக்கு மேல நம்ம வேற என்ன பணிவை சொல்ல முடியும்? நம்ம ஒவ்வொருத்தரும் ஸ்ரீராமனை போல வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம உலகமே அயோத்தியா மாறும் அப்படின்னு சொல்லி பணிவினை பெருமையே நடுவர் தீர்ப்பை வழங்கி பெருமை அடைவாருன்னு சொல்லி பணிவுடன் போய் அமர்றேன். இப்ப தீர்ப்பை வழங்காட்டி அப்ப நடுவருக்கு பணிவில்லைன்னு அர்த்தம் ஆயிடும் போல இருக்கு. புதுக்கோட்டையில ராமனுடைய பணிவையும் குகனுடைய பணிவையும் பற்றி அழகாக பேசினார்கள். ராமனுடைய பணிவு, அப்பா மன்னவன் பணியென்றாகின் நும்பணி மறுப்படும் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ என் இனி இப்பணி தலைமேற்கொண்டான் மின்னொளிர் காணம் இன்றே புகுன்றேன் விடையும் கொண்டான். அம்மா அப்பா சொல்லணும்னு அவசியம் அல்ல. மன்னவன் பணி அன்று ஆகின் நும்பணி மறுப்பனோ நீ சொன்னா போதுமே, இப்பவே காட்டுக்கு போறேன், அடுத்த நிமிடம் கிளம்புகிறேன் என்று உடனடியாக மர உரியை தரித்து கொண்டு ராமன் சென்றான். துளி கூட ராஜ்யத்தின் மீது ஆசை இல்லாதவன் ராமன்.
அப்பேற்பட்ட பண்பு நலன் கொண்டிருந்த ராமனுக்கு சகோதரனாக வந்து சேர்ந்தது அந்த பண்பு நலனுக்கு ஈடிணையாக இருக்கக்கூடிய குகன். குகனை பற்றி என்ன எவ்வளவு பேச முடியும்? துன்புளதனின் அன்றோ சுகமுள்ளது அதுவன்றி, பின்புல திடைமண்ணும் பிரிவுளதன உன்னேன், முன்பளம் ஒரு நாள்வே முடிவுளதன உண்ணா, அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் என்று ராமன் சகோதர பாசத்திற்கு எடுத்துக்காட்டி he was the best egalitarian என்று இன்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, அந்த சகோதர பட்டியலில் வரும் அளவிற்கு பணிவோடு உயர்ந்து நின்றான் குகன் என்று பேசும் பொழுது பணிவனுடைய பெருமை எவ்வளவு தூரம் மிஞ்சி நிற்கிறது பெருமக்களே. அழகாக பேசிய மாணவிக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்தையும்